திருச்சிற்றம்பலம். திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பற்கடியனினுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றொருக்கி பொய்யருள் கடிந்தமை சுடரி திரை பெறாமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்னே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கோவை மணிவாசக அருப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய வகுப்புல 8வது அதிகாரம் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். கடந்த வகுப்புல 2 அதிகாரங்கள் சிந்தித்து நிறைவு செய்யப்பெற்று 8 அதிகாரங்களாக நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. நம்முடைய உமாபதி சிவனார் சைவ சித்தாந்த செந்நெறியை 10 தலைப்புகள்ல நமக்கு அருள் செய்கிறார். அல்ல முதல் தலைப்பாகிய பதிமுதுநிலை என்பதுல இறைவனுடைய இலக்கணம், அவன் ஒப்புமை இல்லாதவன், தன்னிகரற்றவன், ஐந்தொழி செய்கின்ற தலைவன், தன்னுடைய சக்தியை விட்டு நீங்காதிருப்பவன், எங்கும் இருப்பவன், நிறைந்து நிற்பவன், அறிவாக நிற்பவன், அவனே நம் பிறவிக்கு மருந்தாக நிற்பவன் என்பதை முதல் அதிகாரத்துல எடுத்து காட்டினார். 2வது அதிகாரத்துல உயிரவை நிலை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல உயிர்கள் எண்ணிலாதன என்பதும் அவற்றை 3 வகைப்படுத்தலாம் என்றும், அவ்வாறு வகைப்படுத்துகிற நிலை 3 மலம், 2 மலம், 1 மலம் என்று அவற்றை வகைப்படுத்தலாம். அதுல நம் போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்துகிற நிலை வேறு என்பதையெல்லாம் எடுத்து அருள் செய்தார். 3வது அதிகாரத்துல இருள் மல நிலை அப்படிங்கிற அதிகாரம் எடுத்துக்கொண்டு ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு, அதற்குரிய இலக்கணமாக 8 குறட்பாவுல ஆணவத்தின் இலக்கணத்தை எடுத்து நமக்கு சொன்னார். இது தன்னையும் காட்டாது தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது ஆணவ மலம் என்பதும், இது அனாதி பொருள் என்பதும், உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதனோடு இருந்தது என்பதும், இவற்றின் வலி கெடுப்பதற்காக மாயை கண்மம் 2ம் இறைவனால் கூட்டப்பட்டவை, விடிவாம் அளவும் விளக்கு அணைய என்ற அடிப்படையில இவை நமக்கு கூட்டப்பட்டவை. இந்த உடம்பை வைத்து கொண்டு இறைவனை அறிய இயலவில்லை என்றால் வேறு எப்போது நாம் அறிந்து கொள்ள போகிறோம் என்கிற குறிப்போடு 3வது அதிகாரம் ஆசிரியர் நிறைவு செய்து காட்டினார். 4வது அதிகாரத்துல இந்த உலக வாழ்க்கையில அருள் என்பதே மிக இன்றியமையாதது, அருளை விட உயர்ந்ததோ பெரியதோ இல்லை, அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த அருள் நமக்கு என்ன செய்யும்? செய்த வினையை அனுபவிப்பதற்கும் புதிய வினைகளை ஈட்டுவதற்கும் அந்த அருள் என்கிற ஒன்றுதான் நமக்கு துணையாக இருக்கிறது. எனவே அருள் என்பது எல்லாவற்றை விட மேலானது, இன்றியமையாதது என்று 10 குறட்பாவுல எடுத்து சொன்னார். அத்தகைய அருள் நமக்கு பக்குவ நிலை